ஆனந்த் அவரது தந்தையாருக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து பிறந்தார். அவரது தாயார் தந்தையாரை விட 5 வயது இளையவர். ஆனால் ஆனந்தை விட 20 வயது மூத்தவர். இங்கே ஃபுல் ஸ்டாப் ஆனந்திற்கு வயது 10 அப்படின்னு கொடுத்துட்டான். இது படித்து பார்த்தா நம்மளுக்கு புரியாது. ஆனந்தின் தந்தையாருக்கு திருமணம் ஆகும்போது அவருக்கு என்ன வயது? இதை வந்து இங்கிலீஷில் படிச்சு பாருங்கள். 20 இயர்ஸ் ஓல்டர் தென் ஆனந்த் ஹூ இஸ் 10 இயர்ஸ் ஓல்டு. ஆனந்துக்கு 10 வயது ஆகும்போது அவங்க அம்மா வந்து 20 வயசு வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஆனந்துக்கு 10 வயது ஆகும்போது அவங்க தாயார் 20 வயது வந்து பெரியவங்க. அப்போ அவங்க தாயாருக்கு வயது எவ்வளோ? 30. அப்போ ஆனந்து பிறக்கும்போது ஜீரோ ஏஜில் எவ்வளோ 10 வயசு குறையுமா? அப்போ அவங்க தாயாருக்கு 20 வயது. அப்போ ஆனந்த் வந்து திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து தான் பிறந்தான். அப்போது அவங்க தாயார் வந்து திருமணம் ஆகும்போது 18 வயது ஆகிருக்கும். கேள்வி என்ன கேட்டுக்கிறான்? ஆனந்தின் தந்தையாருக்கு திருமணம் ஆகும்போது என்ன வயது? இங்கே பாருங்க, தாயார் தந்தையாரை விட 5 வயது இளையவர் அப்படின்னு கொடுத்துக்கிறான். தாயார் வந்து தந்தையாரை விட 5 வயது சின்னவங்களாம். அப்போ தந்தை வயது வந்து +5 போட்டோங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆன்சர் வந்து 23. ஓகேங்களா? டிஎன்பிசியில் ரீசெண்டான அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் ஒன்று பார்க்க போகிறோம். பிரேம் 5 நாட்களில் 100 ஆப்பிள்கள் சாப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் அதற்கு முந்தைய நாளில் சாப்பிட்ட ஆப்பிள்களின் எண்ணிக்கையை விட 6 ஆப்பிள்கள் அதிகமாக சாப்பிட்டார். முதல் நாள் அன்று பிரேம் எத்தனை ஆப்பிள்கள் சாப்பிட்டார்? இப்போ முதல் நாள் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டான்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் நாள் என்ன சாப்பிட்டாரு? அதை விட 6 அதிகமாக சாப்பிட்டார், x+6. அடுத்த நாள் அதை விட அதிகம், x+12. அதுக்கு அடுத்தது அதை விட அதிகம், x+18. அதுக்கு அடுத்தது x+24. 5 நாள் தான் சாப்பிட்றாங்க. 5 போட்டுவிட்டோமா? ஈக்குவல் டு 100 ஆப்பிள். எத்தனை இருக்குது பாருங்கள், 5x இருக்குங்களா? 5x ஈக்குவல் டு மீதி கூட்டிக்குங்க. 6 18 18 18 36 36 ஒரு 24 40 60. ஓகேங்களா? 5x ஈக்குவல் டு 60 அந்த பக்கம் போச்சுன்னா 40 வருமா? x ஈக்குவல் டு 5 வந்து அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் வரும். 40/5 8. ஆன்சர் வந்து 8. முதல்ல டிஎன்பிசியில் கேட்ட HCF டாபிக் ரிலேட்டடாக ஒரு சம்மு பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 மீ போவா x - 6 எனில் k இன் மதிப்பு காண்க அப்படி கேட்குறாங்க. நம்ம மீ போவா கண்டுபிடிக்கும் போது இதை காரணிப்படுத்துவோமா? இந்த ரெண்டுத்தையும் எக்ஸ் ஃபஸ்ட்டு இதை பண்ணுவோம். x² - 2x - 24 இதை எப்படி பண்ணுவோம்? 6 × 4 24 வருங்களா? -6 வந்து ஒரு காரணி கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டுக்கு x - 6, இன்னொன்று வந்து x+4. அது வந்து ஃபஸ்ட்டுக்கு. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இங்கே மீ போவா இருக்கிறதுனால இங்கே x - 6 நம்மளுக்கு வந்து ஆகணும். இங்கே வந்து எதனா வரும். ஓகேங்களா? இப்போ இதோட மீ போவா வந்து x - 6 நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம காரணிப்படுத்துறது தான் என்ன? காரணிப்படுத்துகிற வேல்யூ எடுத்து போய் x = 6, x = -4 இந்த வேல்யூ எடுத்து போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் இது வந்து ஈக்குவேஷன் வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் வேணால் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இப்போ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இங்கே வந்து ஒரு காரணம் நமக்கு தெரிஞ்சிச்சு, x - 6, x = 6. இப்போ இந்த வேல்யூ எடுத்து போய் நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணி =0 வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். x² - kx - 6 = 0. எக்ஸுக்கு பதில் 6 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6² 36 - 6k - 6 = 0. -6k வந்து 30 ஆகும். -30 அந்த பக்கம் போகும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். 6k = 30, k = 5. ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு இதை ஏன் சொன்னேன்னா, அது ஏன் நம்ம 0 ஈக்குவல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால. ரஞ்சித்தின் மாத வருமானம் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? பர்சன்டேஜ் கேட்டுக்கிறான். 7500 அதோட 25%னா 25/100. ஓகேங்களா? 25 இந்த 2 0 2 0 ஆச்சுன்னா 75 × 25 உங்களுக்கு பெருகிறது கஷ்டமாயிடும். அதனால் 25 1/4 அளவு. ஒரு 25 4 25 100. இந்த 4 ஆள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் 4 மீதி 3 35னா 8 நாள் 32 மீதி 3 7 நாள் 28 மீதி 2 5 நாள் 20 1875. ஓகேங்களா? டிஎன்பிசியில் ரீசெண்டாக கேட்கப்பட்ட எக்ஸாம் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது பர்சன்டேஜ் தான் கேட்டுக்கிறான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 63% ஆஃப் 3 4/7 கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்குறான். 61% இப்படி எழுதிங்க. 63/100 எழுதிப்போமா? இந்த 3/4 3 21 + 4 25 / 1 25 25 4 25 100 1 7 9 7 63. லாஸ்ட்டாக நம்மளுக்கு 9/4 தான் வந்துருக்குது. அது ஆப்ஷனில் இல்லை. ஆப்ஷனில் ஃபுல்லாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறான். 2 நாள் 8 மீதி 1 புள்ளி வச்சிட்ட பிறகு 0 10 இருக்குங்களா? 2 நாள் 8 மீதி 2 0 வச்சா 5 5 நாள் 20. ஆன்சர் 2.25.
ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர்.